ராசா வந்து ஒரு தனியார் இது யூடியூப் பேட்டியில் வந்து பேசும்பொழுது வேங்கை வயல் சிக்கலை பற்றி பேசியிருக்கார். பிரச்சனையை பற்றி பேசினது இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சை, ஒரு வைரல் ஆகியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அது மொத்தமாக என்ன நடந்துச்சு? இல்லை, அது ஒரு தனியார் ஊடக நிறுவனத்துக்கு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கிற அந்த கேள்விக்கான பதிலாக சில வார்த்தைகளை பேசுகிறார். அப்பொழுது வேங்கவேல் இஷ்யூ சம்மந்தமாகவும் மணிப்பூர் இஷ்யூ சம்மந்தமாகவும் ஒரு நபர் கேள்வி கேட்கிறார். அப்பொழுது வந்து அந்த டென்சிட்டியை பற்றி பேசுகிறார். மணிப்பூருடைய வந்து அந்த கல நிலவரமும் இந்த வேங்கவேலுடைய கல நிலவரமும் அதனுடைய பலம், அதனுடைய வந்து வீரியமும் வேறு வேறு அப்படின்னு மாதிரி பேசுகிறாப்புல. அப்போ பேசுகிறப்ப வந்து வேங்கவேல் இஷ்யூவை பொறுத்தளவு நம்ம விடுதலை சிறுத்தைகள் அப்போயிலிருந்து திமுக அரசு பயங்கரமான நெருக்கடி கொடுத்துட்ருக்கோம். எந்த கூட்டணி கட்சியும் வந்து நெருக்கடி கொடுக்காத பொழுதும் விடுதலை சிறுத்தைகள் வேங்கவேல் இஷ்யூ நியாயமான வந்து தீர்ப்பு வழங்கணும், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று நம்ம தொடர்ந்து முதல்வரை சந்திக்கும் போதெல்லாம் எங்களுடைய தலைவர் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் பேசுகிற பொழுது வேங்கவேல் இஷ்யூவை வந்து பேசுகிற பொழுது வந்து எங்களுடைய தலைவரை அவர் ஒரு சாதிய தலைவருங்கிற மாதிரி ஒரு சொல்லாடலை அங்கே பயன்படுத்துகிறார். அது மறுபடியும் அடுத்த வரியில் வந்து அது நான் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக தான் பார்க்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறார். ஆனால் அவருடைய அந்த வார்த்தை என்பது அது வந்து ஒரு நடுநிலைமையான வார்த்தை இல்லை. ஒரு ஆராசான ஒரு ஜீனியஸ், ஒரு அறிவாளி, ஒரு நல்ல சிந்தனையாளர், வந்து திராவிடத்தை சித்தாந்தத்தை பேசக்கூடியவர் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவருடைய வார்த்தையிலிருந்து அந்த ஒப்பீடு முதல்ல வந்துச்சு, அதுதான் பெரிய எங்களை காயப்படுத்தியது. அந்த ஒப்பீடு தேவையில்லை. நீ ஒப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து நான் அவரை அரசியல் கட்சி தலைவராக பெரிய அரசு பார்க்குறது என்பது வேறு. அது எல்லா சாதி கட்சி தலைவரோடும் எங்கள் தலைவரும் ஒப்பிடுவது என்பது எங்களுடைய நிர்வாகிகளோ இல்லை ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களோ இல்லை சாமானியாக இருக்கிற தமிழ் சமூக மக்களோ அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான தலைவராக இருக்கிறார். அனைத்து தலைவர் மக்களுக்கும் உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இருக்கிறார். அவர் எப்படி நீங்கள் வந்து ஒரு சாதிய தலைவர்களோடு ஒருவராக நீங்கள் எப்படி ஒப்பிடுகிறீர்கள் என்கிற ஒரு கருத்தோடு தான் நீங்கள் மிகப்பெரிய வந்து சமூக வலைதளங்களை எதிர்ப்பு இன்றைக்கு பொதுமக்களும் இன்றைக்கு தமிழ் உணவாளர்களும் இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராசாவுக்கு. அவர் ராசாவுன்றவர்கள் நிதானமோடு பேசணும். சில விஷயங்கள் சென்சிட்டிவான விஷயம் அவரே தான் சொல்கிறாப்புல. அந்த சென்சிட்டிவான விஷயம் எப்படி கையாளணும்னு விஷயம் இருக்குல்ல. வேங்கவேலை பொறுத்தவரை அவ்வளோ ஒரு கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா அரசுங்க நியாயமாக நடந்துட்டு தானே சொல்கிறாப்புல. அப்போ அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, யாரும் குற்றவாளிகளை வந்து கை நீட்டி சொல்லலைங்கிறாப்புல. அங்கே இருக்க மக்கள் குற்றவாளிகள் இவர்களை தான் இருப்பார்கள் என்று கை நீட்டி சொல்லுகிறார்கள். டிசம்பர் 22, 2022 டிசம்பர் 26 அந்த சம்பவம் நடக்கிற பொழுது, சம்பவம் நடந்த பின்பு அங்கே கலாய்வு செய்யப்பட்டு இந்த சம்பவத்தை அரங்கேற்ப நடத்தியவர்களுக்கான இவர்கள் எல்லாம் நடத்தியதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஒரு பட்டியல் போட்டு அரசுக்கு வந்து காவல்துறையிடம் முறையிடுகிறார்கள். அந்த ஒரு நபரை கூட இந்த அரசு வந்து கைது செய்யவில்லை, கூப்பிட்டு கொண்டு விசாரணை கூட செய்யலை. ஆனால் அதெல்லாம் ஒரு தப்பான ஒரு வழிகாட்டுதல். யாருமே சொல்லலைன்னு சொல்கிறாப்புல. ஆனால் முழுக்க வந்து மீண்டும் இந்த விசாரணையின் முடிவில் வந்து சிபிசிஐடி வழக்கு கொண்டு போயிட்டு அது வந்து அந்த விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதே தான் அந்த வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார்கள். அது நாங்கள் நீதிமன்றம் மூலம் நாங்கள் அதற்கான தீர்வை காண முடியும். ஏன்னா நாங்கள் குற்றவாளிகள் அல்லங்க. எப்படி இந்த தன்னுடைய மலத்தை தானே அள்ளி தான் குடிக்கிற நீரில் எந்த ஒரு தனி மனிதனும் எந்த ஒரு மனிதாய்மனும் போட முடியாது. அதை எப்படி எடுத்து குடிப்பாங்க? அது குறைந்தபட்சமாவது ஒரு நாகரிகமற்ற வந்து ஒரு விசாரணையாக தான் நம்ம பார்க்க தோன்றுகிறது. அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா, அந்த மலத்தில் வந்து நீரில் மலத்தை யார் கலந்ததுன்னு தான் வந்து விசாரணை கோணம் இருக்குமே தவிர, அவர்கள் விசாரணை கோணமே முழுக்க அந்த மலம் யாருடையது என்கிற அடிப்படையில் தான் விசாரணை கோணம் போகணும். அதுதான் மிகப்பெரிய தப்பு. அது அந்த கோணமே தப்பு. அவர்கள் எப்படி ஒரு நியாயத்தை வந்து நியாயமான குற்றவாளியை கண்டுபிடிப்பார்கள்? மலத்தை போட்டவனை மலம் யார் மலம் வேணாலும் இருக்கட்டும், மலத்தை போட்டவனை தானே கண்டுபிடிக்கணும்னு. அதை விட்டுட்டு யார் மலன்னு சொல்லி டிஎன்ஏ பரிசோதனை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அரசினுடைய வந்து நிறுவனங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் அனுசரித்து தான் இன்றைக்கி நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். இதெல்லாம் தேவையான நாங்களுடைய கருத்துக்களை முதல்வரிடமும் காவல்துறை உயர் அதிகாரிடமும் நாங்களுடைய எவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும் அவ்வளவு அழுத்தத்தை எங்கள் தலைவர் கொடுத்துருக்கிறார். நாங்கள் கூட்டணி விட்டு மட்டும்தான் வெளியே வரல அந்த இஷ்யூ பொறுத்தலாம். ஆனால் அவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் பார்க்கிறவர்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ராசா போன்றவர்களுக்கு தெரியும். அவர் எப்படி அவரும் கடந்து போகிறாருன்னு தெரியல. ஒரு சொல்லில் எப்படி கடந்து போகிறாருன்னு தெரியல. அதுதான் எங்களுக்கு வழியாக இருக்கிறது. அந்த வழியை தான் எங்களுடைய தொண்டர்கள் இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களை பெரிதாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அது வந்து அதுக்கும் கூட்டணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. யாராக இருந்தாலும் சரி தான். எங்கள் தலைவரை வந்து ஒருமையில் பேசுகிற பொழுது அதை நாங்கள் தாங்கி கொண்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. அவர் இப்போ திமுக ஸ்டாலினை பற்றி வந்து யாராவது தனியார் பேசினா ராஜா விட்டுருவாரா? அப்படித்தான் இன்றைக்கி விசிக தொண்டர்களும் தன்னிச்சையாக இருந்து இன்றைக்கி அவருக்கு எதிரான ஒரு கருத்தாடலை சொல்லி பேசி கொண்டிருக்கிறார்களே தவிர அது கூட்டணிக்கு எதிராக இல்லை.